ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? என்னங்க, வீட்டில் ஸ்டார் எல்லாம் கட்டிட்டு இருப்பீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சிருப்பீங்க, நிறைய பிளான்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் எங்க பைபிள்ல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வெறுத்திருப்பீங்க. இட்ஸ் அப் டு யூ. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டவர் பிறந்த ஒரு மாதமா இந்த மாதத்தை நம்ம கன்சிடர் பண்றோம்ல. அப்போ இந்த மாதத்தை கன்சிடர் பண்ணும்போது, இதை செலிப்ரேட் பண்ணும்போதோ, இதை பத்தி திங்க் பண்ணும்போதோ, ஆர் வி ரியல் கிறிஸ்டியன்ன்றத நம்ம ஒரு வாட்டி இந்த அடித்து பார்க்கணும். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்பதான் இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். அதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்தின் முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார் என்றார். இங்க பாருங்க, இங்க அழகா இந்த வசனம் சொல்லுகிறது என்னன்னா, ஆண்டவர் ஊழியம் கொள்ளும்படி வரலையா, ஊழியம் செய்யும்படி அவர் வந்தார். ஊழியம்னா என்ன? நம்ம நிறைய பேர் நினைச்சுப்போம், ஆண்டவருடைய வேதத்தை பத்தி பிரீச் பண்றதுதான் ஊழியம் நினைக்கிறோம். ஆனா கிடையாதுங்க. கைவிடப்பட்டவங்களை விசாரிக்கிறது, உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யறது, பணி நிறைய பேருக்கு எந்தவித உதவிகளும் இல்லாம திக்கற்றவர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறது, அதுதாங்க ஊழியம் செய்கிறது என்ற அர்த்தம். இன்றைக்கு இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரலையா, ஊழியம் செய்யும்படி வந்தார். அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் இருந்தார். திக்கற்றவர்களை விசாரித்தார், சுகவீனமானவர்களை தேடி சென்று சுகப்படுத்தினார், இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அவரால் முடிந்த வரைக்கும் யார் யாருக்கு மீட்பு கொடுக்கணுமோ அதை எல்லா காரியத்தையும் அவர் பண்ணார். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறோம்னு சொல்றோம். இதை பார்த்துட்டு இருக்க அண்ணன்களே, நீங்க எங்களை முறைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஊழியம்னா வேதத்தை எடுத்து பேசுறது மட்டும் ஊழியம் இல்லைங்க, செயலை காண்பிக்கிறது தான் ஊழியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க ஊழியம் கொள்ளும்படி வரீங்களா, ஊழியம் செய்யும்படி இந்த உலகத்துல இருக்கீங்களா? ஊழியம் செய்யணும்னா இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையை தரித்து கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்வோம். அநேகருக்கு நம்ம என்ன சொல்றது, ஒரு உதவுகிற ஒரு காரணியாய், இல்ல என்ன சொல்றது, ஒரு ஏஞ்சல் மாதிரி, ஒரு தூதனை போல அநேகருடைய வாழ்க்கையில நம்ம இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். அப்பதாங்க அர்த்தம் உள்ள கிறிஸ்துமஸ். நம்ம மாறலாமா? ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, நீர் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தீங்க ஆண்டவரே. அதே போல நாங்களும் உண்மையான ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவர்களாய் ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க. அநேகருக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எங்களால் இயன்ற மட்டும் அந்த தேவைகளை உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அநேக முறை சுய பலத்தினாலும் சுய சிந்தையினாலும் அநேக காரியங்களிலே நாங்கள் மாட்டிக்கொண்டது உண்டு, உண்மைதான் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததிகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே சுயநலமான கிறிஸ்துமஸா இல்லாதபடிக்கு அநேகருக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் உதவி செய்கிற, ஊழியம் செய்கிற ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா எங்களுக்கு ஆண்டவரே அமையட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுடைய இருதயத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, யார் யார் உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்காங்களோ, என் கர்த்தர் நேச கரங்களை நீட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூதர்களை எழுப்புங்க, ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய தேவைகளை நீங்க சந்திங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.